ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி வைவஸ்வத மனுவோட வம்சத்தை வர்ணிச்சுட்டு வர்றார். வைவஸ்வத மனுவோட ஒரு மகனான நபகனோட பேரனான பரம பாகவதனான அம்பரீஷனோட சரித்திரத்தை சொன்னார். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், அம்பரீஷனுக்கு 3 புதல்வர்கள், விரூபன், கேதுமான், சம்பு. விரூபனோட மகன் பிருஷதஸ்வன், இவனோட மகன் ரதீதரன். ரதீதரனுக்கு மக்கட்பேரே இல்லை. தன்னோட வம்சம் தொடரணுங்கிறதுக்காக அங்கிரச முனிவரை வேண்டினான் ரதீதரன். அவர் ரதீதரனோட மனையாள் கிட்ட பிரம்ம தேஜஸ் நிரம்பின புதல்வர்களை தோற்றுவிச்சார். இவங்க ரதீதரனோட மனைவியோட வயிற்றில் பிறந்ததுனால ரதீதர கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஆனாங்க. அங்கிரச மகரிஷியால் தோற்றுவிக்கப்பட்டதுனால ஆங்கிரசர்களும் அழைக்கப்பட்டாங்க. முதல்ல ஒரு சமயம் மனு மன்னன் தும்மினான். அவரோட மூக்கில் இருந்து இக்ஷ்வாக்குங்கிற புதல்வன் தோன்றினான். அவனோட புதல்வர்கள் 100 பேர். அவங்களில் விகுஷி, நிமி, தண்டகன்கிற 3 பேரும் மூத்தவங்க. இவங்களில் கடைசி 25 புதல்வர்கள் ஆர்யாவர்த்தம்ங்கிற இந்த புண்ணிய பூமியோட கிழக்கு பகுதிகளுக்கு அரசர்களானாங்க. மேலும் 25 புதல்வர்கள் மேற்கு பாகத்துக்கும், முதல்ல சொன்ன 3 பேரும் நடுப்பகுதிக்கும், மீதம் இருக்கிற 47 பேரும் தெற்கு வடக்கு பகுதிகளுக்கு அரசர்களானாங்க. ஒரு சமயம் இக்ஷ்வாக்கு மன்னன் அஷ்டகாங்கிற ஸ்ராதம் பண்ணுறதுக்காக தன்னோட மூத்த புதல்வனான விகுஷியை அழைச்சு ஸ்ராதத்துக்கு உரியதான தூய்மையான பிராணியோட மாமிசத்தை எடுத்துட்டு வர சொல்லி கட்டளையிட்டான். வீரனான விகுஷியும் அப்படியே செய்யறதா சொல்லி கானகம் போய் ஸ்ராதத்துக்கு உரிய விலங்குகளை வேட்டையாடினான். அதனால களைப்படைஞ்சு போன அவன் பசி மேலிட ஸ்ராதத்துக்காக வேட்டையாடின விலங்குகளை முதல்ல தான் உண்ணக்கூடாதுங்கிறதையும் மறந்து போய் ஒரு முயலோட இறைச்சியை சாப்பிட்டுட்டான். மீதமுள்ள விலங்குகளோட இறைச்சியை தன்னோட தகப்பனார்கிட்ட கொடுத்தான். இக்ஷ்வாகுவும் ஸ்ராதத்துக்கு முன்னாடி ஸ்ராத பொருட்களை பரிசுத்தமாக்கணுங்கிறதுக்காக செய்யப்பட வேண்டியதான புரோக்ஷணம்ங்கிற கர்மாவை செய்ய சொல்லி தன்னோட குருவான வசிஷ்டர்கிட்ட வேண்டினார். அவர் இந்த இறைச்சிகள் உண்டு மிகுந்த எச்சில், அதனால் இதெல்லாம் ஸ்ராதத்துக்கு உகந்ததில்லைன்னு சொல்லிட்டார். இதை கேட்ட இக்ஷ்வாகு அறநெறிகளை மீறி தவறு பண்ணின தன்னோட மகனை நாடு கடத்திட்டான். அதுக்கப்புறம் இக்ஷ்வாக்கு மன்னன் அனவரத்தம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்தன சிரேஷ்டரான குலகுரு வசிஷ்டரோட ஞான விசாரம் பண்ணிக்கிட்டே காலத்தை கழிச்சான். அரச போகத்தில் வெறுப்படைஞ்ச அவன் யோக மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அந்த யோகத்தால் மானிட உடலை நீக்கி பரமனோட பதத்தை அடைஞ்சான். தகப்பனார் இருந்ததுக்கு அப்புறம் விகுஷி தன்னோட தலைநகருக்கு திரும்பி வந்து இந்த மண்ணுலகத்தை ஆண்டு வந்தான். பல பல வேள்விகள் செஞ்சு பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிச்சான். முயலோட இறைச்சியை சாப்பிட்டதுனால சசாதன்கிற பெயரை அடைஞ்சான். விகுஷியோட புதல்வன் புரஞ்சயன். அவனை சிலர் இந்திரவாகன்னும் சிலர் ககுஸ்தன்னும் அழைப்பாங்க. எதனால் அவனுக்கு இந்த பெயர்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறேன். முதல்ல கிருத்தயுகத்தோட முடிவில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் பயங்கரமான போர் ஏற்பட்டது. அநேகமாக தேவர்கள் எல்லாருமே அசுரர்கள்கிட்ட தோற்று ஓடினாங்க. அப்போ தேவர்கள் வீரனான புரஞ்சயன் கிட்ட உதவி வேண்டினாங்க. அதுக்கு புரஞ்சயன் தேவர்கோனான இந்திரன் தனக்கு வாகனமாக வருவான்னா தான் போர் புரியறதா சொல்ல, முதல்ல இந்திரன் மறுத்தாலும் அப்புறம் தேவர்களால் புகழ்ந்து பூசனை செய்யப்படுற சர்வசக்தனான சர்வாந்தர்யாமியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட கட்டளைப்படி ஒரு பெருத்த காளையோட உருவம் தாங்கி வந்து நின்னான். போருக்கு தயாராயிருந்த புரஞ்சயன் தெய்வீகம் பொருந்தின வில்லையும் கூர்மையான அம்புகளையும் எடுத்துக்கிட்டு தேவர்கள் புகழ் பாட போர் புரியற ஆவலோட காளை மேலே ஏறி அதோட திமில்லா அமர்ந்துக்கிட்டான். புருஷோத்தமனும் பரமாத்மாவுமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட பலம் இவன்கிட்ட வந்து சேர்ந்தது. போர் முனையில் அவனை எதிர்த்தவங்க அத்தனை பேரையும் பல்லம்ங்கிற பானங்களால் தாக்கி யமலோகத்துக்கு அனுப்பி வச்சான்.
ஊழிக்காலத்து பெருந்தே மாதிரியான பயங்கரமான அவனோட பானங்களுக்கு எதிரில் நின்ன அசுரர்கள் சின்ன பின்னமாகிட்டாங்க. உற்சாகம் குறைஞ்சு போன அவங்க தங்களோட இருப்பிடமான பாதாளத்துக்கு ஓடிட்டாங்க. புரஞ்சயன் அசுரர்களோட நகரை ஜெயிச்சு அங்க இருந்த செல்வச் செழிப்பை எல்லாம் வஜ்ராயுதம் தரிச்ச இந்திரனுக்கு கொடுத்தான். அசுரர்களோட நகரை ஜெயிச்சதுனால புரஞ்சயனும், இந்திரனை தன்னோட வாகனமாக கொண்டதுனால இந்திரவாகனும், காளையோட திமில் மேல அமர்ந்துகிட்ட போர் புரிஞ்சதுனால ககுஸ்தன்னும் அழைக்கப்பட்டான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் தொடரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.